الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم صدق الله العلي العظيم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே சர்வ புகழ்களும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் சய்யிதுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தம்முடைய வாழ்க்கையில் அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் நல்லடியார்கள் சுஹதாக்கள் யாரெல்லாம் அந்த வழிமுறைகளை தம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னும் எடுத்து நடக்க இருக்கிறார்களோ அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியாக ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களை எம்மால் இயன்ற அளவு அவசரமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எந்த விடயங்களை செய்வதை விட்டும் தவிர்த்து விலகி வாழும்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அப்படியான எல்லா விதமான விடயங்களில் இருந்தும் தவிர்த்து விலகி வாழும்படி ஆரம்பமாக அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய எங்களுக்கு பலவிதமான நிஅமத்துக்களை தந்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை எங்களால எண்ணி முடிக்க முடியாது. எங்களால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்கள் அந்த பாக்கியங்களை எண்ணி முடிக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்க எண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்களாக இருந்தால் லா சுஹா அத உங்களால எண்ணி முடிக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பலவிதமான நிஅமத்துக்களை எங்களுக்கு தந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறான்? பல நிஅமத்துக்களை அடைந்த நாங்க எப்படி வாழணும் என்று ரப்பு எதிர்பார்க்கிறான். அதையும் குர்ஆன் சொல்லுது வஷ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் நாங்க உங்களுக்கு நிஅமத்துக்களை தந்திருக்கிறோம், நாங்க உங்களுக்கு பாக்கியங்களை தந்திருக்கிறோம். அந்த பாக்கியங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களுக்கு நீங்க ரப்புக்கு
ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழுங்க குர்ஆன் சொல்லுது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கல்ல மிக பெருமதியான ஒரு நிஅமத் இருக்கிறது, மிக கண்ணியமான ஒரு நிஅமத் இருக்கிறது. அந்த நிஅமத்து தான் குழந்தை பாக்கியம் என்ற நிஅமத்தாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. ஏனைய சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை தந்துடு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு மனித சமூகத்தையும் பார்த்து, மனிதர்களே, நீங்க திருமணம் செய்ய போறீங்களா? உங்களோட வாழ்க்கைக்குரிய மனைவியை தேர்ந்தெடுக்க போறீங்களா? தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், இரக்கம் காட்டக்கூடிய, அவளோட அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய, அவங்களோட பாசமாக நடந்து கொள்ளக்கூடிய, அல் வலூத், அதிகமான குழந்தைகளை பெற்று தரக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் மனைவியாக தெரிவு செய்யுங்கள். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு நிஅமத், அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு அன்பளிப்பு. சகோதரர்களே, இது நாங்க வெறுமனே நிஅமத்தாக மாத்திரம் கருதக்கூடாது, இதை நிஅமத்தாக மாத்திரம் நினைக்க கூடாது. அதற்குரிய அடுத்த பகுதியும் இருக்குது. சிலருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் சீனத்தாக நிஅமத்தாக அல்லாஹ் கொடுத்திருப்பார். இன்னும் சிலருக்கு அந்த குழந்தைகளும் அந்த பொருளாதாரமும் ஃபித்னாவிற்குரியதாக அமைந்திருக்கும். அதையும் குர்ஆன் சொல்கிறது, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நாங்க உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், உங்களுக்கு நாங்க தந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அவர்கள் ஃபித்னா, குழப்பம் என்றும் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு குழந்தையை நிஅமத்துக்குரிய குழந்தையாக, ஜீனத்துக்குரிய குழந்தையாக, நல்ல ஒரு குழந்தையாக மாற்றுறது பெற்றார்களாகிய எங்கட கையில. அந்த குழந்தைய மோசமான ஒரு குழந்தையாக, மோசமான பழக்க வழக்கம் உள்ள ஒரு குழந்தையாக மாற்றுறதும் பெற்றார்களாகிய எங்கட கையில. முன்னால ஓதின குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, அல்லாஹ்வை, ரசூலை, மறுமை நாளை நம்பி உலகத்துல வாழக்கூடிய ஈமான்தாரிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும், உங்களுக்கு நாங்க தந்திருக்கக்கூடிய மனைவி, உங்களுக்கு நாங்க தந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவல் லக்கும், உங்களோட எதிரி என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எதிரி, விரோதி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபஹ்தரூஹும், அவங்களோட விஷயத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க, அவங்களோட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார், அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு அன்பளிப்பாக, எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றார்களாகிய நாங்க செய்ய வேண்டிய கடமை, பெற்றார்களாகிய நாம் கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு எது தெரியுமா சகோதரர்களே? அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றார்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? அஃதல மின் அதபின் ஹஸன், அஃதல மின் அதபின் ஹஸன், அழகான நல் ஒழுக்கம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய இந்த சொசைட்டில அதிகமான பெற்றார்கள் குழந்தைகளை பற்றிய பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஹஸரத், ஏண்ட புள்ள நான் சொல்றதை கேட்கிறான் இல்ல, ஏண்ட மகன் நான் சொல்றதை கேட்கிறான் இல்ல, ஏண்ட மகன் நான் சொல்றதை கேட்கிறான் இல்ல, அவளோட வாழ்க்கையில மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான பாவனைகள், மோசமான தொடர்புகள். ஹஸரத், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறார் இல்ல, நான் எவ்வளவு சொன்னாலும் மகள் கேட்கிறார் இல்ல,
குற்றச்சாட்டுகளை அதிகமான பெற்றார்கள் முன்வைக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் சிந்திக்கோனும், என்னுடைய மகள் என்னுடைய மகன் மோசமானவளாக மாறுவதற்கு காரணம் என்ன காரணம்? முதலாவது, பெற்றார்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆரம்ப knowledge, ஆரம்ப கல்வி, இதுல நாங்க தவறு செய்து விடுகிறோம். ஒரு பிள்ளைக்கு 2 வயசு 3 வயசு ஆகிற நேரம், 2 வயசு 3 வயசு ஆகிற நேரம் என்ன படித்து கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும், மார்க்கம் வழிகாட்டுகிறது. உங்களுடைய குழந்தை 2 வயது 3 வயது ஆகக்கூடிய நேரம் அந்த புள்ள பேச ஆரம்பிக்குது. டடா என்று சொல்லுது, மம்மி என்று சொல்லுது, பாப்பா என்று சொல்லுது, உம்மா என்று சொல்லுது, இங்கிலீஷுடைய ஆரம்ப கிராமர் பேசுது. A for apple, B for ball என்று சொன்னா பெற்றார்களாகிய நாங்க சந்தோஷப்படுகிறோம். சகோதரர்கள், பெற்றார்களாகிய நாங்க மக்களுக்கு முன்னால பேசுறோம். பாருங்கள் எங்களோட பிள்ளை எப்படி பேசுறான், பாருங்கள் எங்களோட பிள்ளை எப்படி சொல்றான், சந்தோஷப்படுறோம். சகோதரர்களே, வானம் என்றல்ல, தேவல்ல என்று சொல்ல வரல, கட்டாயம் கொடுக்கணும். இருந்தாலும் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹ இல்லல்லாஹ். உங்களோட புள்ள 2 வயசு 3 வயசுடைய புள்ள பேச ஆரம்பிக்குதா, முதலாவது பேச ஆரம்பிக்குதா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொடுங்க. இந்த புள்ள அந்த வார்த்தையை சொன்னோ இல்லையோ, எத்தனை பெற்றார்கள் இருக்கிறோம். நான் என் புள்ளக்கு கலிமாவை சொல்லி கொடுத்திருக்கிறேன், நான் என் புள்ளக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பெற்றார்கள் இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல் பெற்றார்கள் குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய ஆரம்ப கல்வி டிவி அல்ல சகோதரர்களே, மொபைல் போன் அல்ல, லேப்டாப் அல்ல. ஆரம்ப கல்வி, ஆரம்ப அறிவு அது குர்ஆனுடைய அறிவாக இருக்கும். குர்ஆனை படித்து கொடுக்கணும். நாங்க யாரும் கணக்கெடுக்கிறது இல்லை, குர்ஆனை நாங்க மதிக்கிறது இல்லை. குர்ஆனை எங்கள முதுகுக்கு பின்னால வச்சிருக்கிறோம், ஏனைய கல்விகளை எங்கள முதுகு, அதாவது எங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறுகிய நேரத்துல நான் எதை பேச வருகிறேன் என்றால், நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம். எங்கட பிள்ளைகள், எங்கட குழந்தைகள் இந்த சமூகத்திற்கு முன்னால மோசமானவர்களாக, குற்றவாளிகளாக, திருடர்களாக, போதை வஸ்து பாவனையாளர்களாக, மோசமான தொடர்புடையவர்களாக மாறுவதற்கு மிக முக்கியமான 2வது காரணம், எங்கட குழந்தைகள், அதாவது பிள்ளைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூனும் விளையாடக்கூடிய வீடியோ கேம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட பார்வையிலே தவறு கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், சின்ன புலகள் தானே, சின்ன புலகள் விளையாடக்கூடிய, அதாவது வீடியோ கேம் தானே, சின்ன புலகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் தானே, இதுல என்ன தவறு இருக்குது? நாங்க சாதாரணமாக விட்டோம் சகோதரர்களே. ஆனால் இதற்கு பின்னால் யஹூதிகள், யூத நசாராக்கள் பெரும் ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எங்களுக்கு முஷ்ரிக்கீன்கள் அவங்கள பற்றி படிச்சிருக்கிறோம். முஷ்ரிக்கீன்கள் என்றால் யாரு? மஜூசியூன்கள், திருப்போலிங்கள் யாரு? அதே போன்று இஸ்லாமுடைய பரம விரோதிகள் யூத நசாராக்கள் யார் என்பதை நானும் நீங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று ஒரு நாய், ஒரு ஓநாய், அதாவது ஒரு ஆட்டை பிடிப்பதற்கு எப்படி குறிவைக்குமோ, ஒரு சிங்கம் ஒரு மாட்டை பிடிப்பதற்கு எப்படி குறிவைக்குமோ, அதே போல எங்களுடைய சிறிய வயதுடைய குழந்தைகள், சிறிய வயதுடைய பிள்ளைகள், அவர்களை பிடிப்பதற்கு எலமநாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு கூட்டம் இந்த கார்ட்டூன் மூலமாகவும், அதே போல வீடியோ கேம் மூலமாகவும்
பிரீமேச்சர் என்று சொல்லப்படும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீடியோ கேம் அதே போல கார்ட்டூன் இத பத்தி பேசுறதுக்கு முன்னால இந்த அதாவது இளநாட்டு பிரீமேச்சர் என்று சொல்லக்கூடியவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க? சகோதரர்களே, இவர்கள் யூரோப் நாட்டை சேர்ந்த 13 குடும்பத்தை சேர்ந்த மிக முக்கியமான மோசமான 13 யூதர்கள். இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. இவர்கள் கடவுளாக நம்புவது அல்லாஹ்வால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானையும் கியாம நாளுடைய அடையாளங்கள்ல மிக பயங்கரமான முக்கியமான அடையாளமாக வர இருக்கக்கூடிய அந்த தஜ்ஜாலையும் தான். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயத்திலையும் நாங்கள் அதாவது இந்த யூத நஸ்ராக்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் அதிகமான இடங்களில் யுத்தங்கள் நடக்குது, சிறார்கள் கொலை செய்யப்படுறாங்க, மக்கள் அழிக்கப்படுறாங்க. இதெல்லாம் யார் செய்யறாங்க என்று பிரட்டி பார்த்தா, அதுல பின்னணிய பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இந்த எலமனாட்டி பிரீமேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய அந்த 13 நபர்களுடைய சரிதான் இது. அந்த 13 நபர்களுடைய சரிதான் இது. அவரோட ஆசை என்னண்டா, கிட்டத்தட்ட 700-800 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல வெறுமனே 300 கோடி மக்கள் தான் வாழணும், 300 கோடி மக்கள் தான் வாழணும். அதற்காக வேண்டித்தான் யுத்தம் என்ற பெயர்ல, யுத்தம் என்ற அந்த கண்ணோட்டத்தில் முழு மக்களையும் ஒன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரீமேச்சர் என்று சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட 1700 காலப்பகுதியை இருந்து 1700 காலப்பகுதியை இருந்து 1800 காலப்பகுதி வரைக்கும் முழு வேர்ல்டையும் முழு உலகத்தையும் தந்த கைக்கு கீழாக வச்சிருந்தாங்க, தந்த கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. 13 யூதர்களும் மிகவும் மோசமானவர்கள், மக்களுக்கு பலவிதமான முறையில அநியாயங்களை செய்யக்கூடியவங்க. இந்த 13 பேரும் எப்படி அநியாயம் செய்கிறார்களோ அதே போல இன்னும் 4 யூதர்கள் இருக்கிறார்கள், 4 யூதர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 13 பேருக்கு மாத்திரம்தான் பிரீமேச்சர் என்பதாக சொல்லப்படும். இந்த 4 அதாவது யூதர்களும் இந்த 13 யூதர்கள் அநியாயம் செய்வதை போல மக்களுக்கு பலவிதமான முறையில் அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தார்கள், பலவிதமான முறையில் கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவங்க யோசிக்கிறாங்க, எங்களை போன்ற சிந்தனை உள்ள இந்த 4 நபர்கள், இவர்களையும் எங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். மஷூரா செய்யப்படுகிறது, அவர்களும் இவர்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1898ஆம் ஆண்டு 1898ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்துல இந்த யூதர்கள் ஒன்று சேர்கிறார்கள், மஷூரா செய்கிறார்கள். எனக்கென்று சொந்த ஒரு நாடு கிடையாது, எனக்கென்று சொந்த ஒரு இருப்பிடம் கிடையாது, நாம் நாடோடிகளை போல சுற்றி வந்து கொண்டே இருக்கிறோம். எனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், எனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். மஷூரா செய்யப்படுகிறது. 1898ஆம் ஆண்டு பேசப்படுகிறது. சரியாக 50 வருடத்தில் தனக்கென்ற ஒரு நாடை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள், தனக்கென்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் இஸ்ரேல் என்ற நாடு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த மக்கள், இந்த யூதர்கள் யோசிக்கிறார்கள், முழு மக்களையும் எங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கணும், எங்களை அடிமைகளாக வைக்கணும். முழு உலக மக்களும் எங்களைத்தான் பின்பற்றாங்க என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த எலமனாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் யூத கூட்டம் சில அடையாளங்களை, சில சிம்பல் மார்க்குகளை இட்டிருக்கிறார்கள். இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய, முழு உலக மக்களும் பயன்படுத்தக்கூடிய அதிகமான பொருட்கள்ல அவர்களுடைய அடையாளங்கள் இடப்பட்டிருக்கிறது. நாம் யோசிப்போம் சகோதரர்களே, அவர்களுடைய அடையாளம் எங்க இருக்கிறது? அவருடைய அடையாளம் எங்க இருக்கிறது? முதலாவது அடையாளம் கண்ணுடைய அடையாளம், கண்ணுடைய அடையாளம். இந்த அடையாளம்
அதிகமான இடங்கள், அதிகமான விடயங்கள் இருக்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய அதிகமான டிவி சேனல்கள்ல இந்த கண்ணுடைய அடையாளம் இருக்கிறது. இந்த கண்ணுடைய அடையாளம் இருக்கிறது. இரண்டாவது அடையாளம் தான் முக்கோண அடையாளம். சகோதரர்களே, முழு உலக மக்களும் பயன்படுத்தக்கூடிய அதிகமான பொருட்கள் அந்த அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலர்கள் இன்று ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறக்கிறார்கள், ஒரு கண்ணை மாத்திரம் மூடி மற்ற கண்ணை திறக்கிறார்கள். யாருடைய அடையாளம் இது? யார் சொல்லி தந்த அடையாளம் இது? வாலிபர்கள், தவறாக நினைக்க வேண்டாம். செல்ஃபி எடுக்கிறோம் சகோதரர்களே. எங்களுடைய மொபைல் போனில் நாம் போட்டோ செல்ஃபி எடுக்கிறோம். எடுக்கக்கூடிய நேரம் எங்களுடைய கை விரல்களை பலவிதமான முறைகளில் வைக்கிறோம். அன்பானவர்களே, இந்த விடயத்தை எமக்கு கற்றுத் தந்தது யார்? எமக்கு சொல்லித் தந்தது யார்? சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் ஃபேஷன் என்பதாக நினைக்கிறோம். நாம் ஃபேஷன் என்பதாக நினைத்து செய்கிறோம். யூதர்களுடைய ஒரு திட்டம் சகோதரர்களே. எனவே இந்த எலமனாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் சொல்கிறார்கள், முழு உலகமும் எங்களை தான் பின்பற்றுகிறது, முழு உலக மக்களும் எங்களை தான் பின்பற்றுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று பல மஸ்ஜிதுகளில் அதாவது சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் மஸ்ஜிதுகளில் காப்பட்டுகள் போடப்படுகிறது. மஸ்ஜிதில் இமாமத் செய்வதற்காக வேண்டி முஸல்லா போடப்படுகிறது. அந்த காப்பட்டுகளில், அந்த முஸல்லாக்களில் அந்த முக்கோண அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அவதானித்திருக்கிறோம்? எத்தனை பேர் கவனித்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தெரியும் என்பானவர்களே? அதே போன்று நாம் பாவிக்கக்கூடிய சோசியல் மீடியா, FB எடுத்தாலும் சரி, வைபர் எடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, எல்லாத்திலையும் அவர்களுடைய அடையாளங்கள் இடப்பட்டிருக்கிறது. FB உடைய ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து பார்த்தா அதுல 13 தலைகள் இருக்கிறது. 13 தலைகள். என்ன சொல்ல வருகிறார்கள்? முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்றது நாங்க தான். முழு உலகமும் இருக்கு எங்கட கையில. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த 13, 17 இந்த யூதர்களும் சொல்கிறார்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், இன்று பல இடங்கள்ல யுத்தம் நடக்குது. காசால, அதே போல பலஸ்தீன்ல, காஷ்மீர்ல யுத்தம் செய்யப்படுவது, மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், நாடுகள் அழிக்கப்படுகிறது, சேதப்படுத்தப்படுகிறது, கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம், எந்த நாட்டை இந்த கூட்டம் குறிவைக்கிறார்களோ அந்த பகுதியில் அதிகமாக கொலை செய்யப்படுவது, அதிகமாக தாக்கப்படுவது, அதிகமாக வஃபாத்தாக்கப்படுவது சிறார்கள் தான். சகோதரர்களே, சிறார்கள் தான். எனவே இந்த கூட்டம், இந்த எலமனாட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் யோசிக்கிறார்கள், நாம் யுத்தம் செய்ய முடியாது, எங்களால் யுத்தம் நடாத்த முடியாது. ஏசியன் கண்ட்ரி போன்ற நாடுகளில் எப்படி யுத்தம் செய்வது, எப்படி சிறார்களை தாக்குவது, எப்படி சிறார்களை அழிப்பது? மஷூரா செய்கிறார்கள், பேசப்படுகிறது, மஷூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இறுதியாக நாம் இந்த சிறார்களை தாக்குவதற்குரிய வழி அல் கஸ்புல் ஃபிக்ரி. ஆயுதத்தால் தாக்க முடியாது, ஆயுதத்தால் தாக்க முடியாது, அழிக்க முடியாது. அதற்கு எடுத்த விடயம் தான் அல் கஸ்புல் ஃபிக்ரி, சிந்தனை ரீதியான யுத்தம். சிந்தனை ரீதியான யுத்தம். அதற்கு அவர்கள் கையில் எடுத்த வெப்பன்ஸ் தான் இந்த கார்ட்டூனும் வீடியோ கேம்ஸ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவு தூரத்துக்கு நாம் யோசித்திருக்க மாட்டோம். சகோதரர், ஆக பெரும் ஒரு முசீபத், ஆக பெரும் ஒரு ஃபித்னா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 199 விதமான பெற்றார்கள்ட்ட கேட்டா எத்தனை புள்ள, அதாவது லேப்டாப்லயும் மொபைல் போன்லயும் கம்ப்யூட்டர்லயும் இந்த கார்ட்டூன் வீடியோ கேமோட தொடர்பாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, எத்தனை குழந்தைகள் அதோடு தொடர்பு நாம் பெற்றார்கள் போட்டுக் கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நான் முன்னால் சொன்ன அந்த 13 கூட்டத்துக்கு
3 யூதர்களோடும் 4 யூதர்கள் சேர்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் டிஸ்னி என்று சொல்லப்படக்கூடிய யூதர். நான் சொல்வதை விட உங்களுக்கு தெரியும், இன்று நாம் பல இடங்களில் சென்று பன் சாப்பிடுகிறோமே, யாருடையது இது? யுஏ, அதே போல அதாவது ஹாங்காங் போன்ற நாடுகள்ல இவர்களுடைய பல விடயங்கள் இருக்கிறது. டிஸ்னி பூங்கா இருக்கிறது, டிஸ்னி விளையாட்டு மையம் இருக்கிறது, டிஸ்னி சேனல்கள் இருக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் யாத சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் உள்ள முஸ்லிம்கள் குழந்தைகளுடைய விடுமுறை காலத்துல அந்த நாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்கள் அதாவது எங்களுடைய நாட்டில் இருக்கிறார். இல்லாமல் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எனவே அதிகமான கார்ட்டூன், அதிகமான வீடியோ கேம் இது தயாரிக்கப்பட்டது, இது உருவாக்கப்பட்டது இஸ்ரேல்ல தான். மொபைல் போன் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க சகோதரர்களே, அந்த இஸ்ரேல் என்ற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த சிறார்கள் அந்த கார்ட்டூன், அந்த வீடியோ கேம் பார்த்து தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன் காரணம்? மூல வளர்ச்சி குறைவடையுது, மூல வளர்ச்சி குறைவடையுது. இன்று உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைகள் இந்த கார்ட்டூன் வீடியோ கேம் பார்ப்பதன் மூலமாக, விளையாடுவதன் மூலமாக அவனோட மூளை வளர்ச்சி குறைகிறது, மூளை வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்படுகிறது. ஏன் காரணம்? அதாவது அதே சிந்தனையோடு இருக்கிறார்கள், அந்த அதாவது கார்ட்டூனை அதாவது நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நுணுக்கமாக பார்த்து விளையாடுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதன் மூலமாக எத்தனையோ குழந்தைகள் சிறிய வயதில் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன் காரணம்? அதிகமான குழந்தைகள் நாம் மோசமான வார்த்தைகள் மூலமாக ஏசுகிறோம், மோசமான வார்த்தைகள் மூலமாக ஏசுகிறோம். நாம் சொல்கிறோம், படிக்கிறது விளங்குது இல்லையா, ஓதுறது விளங்குது இல்லையா என்பதாக நாம் கேட்கிறோம் சகோதரர்களே, கேட்கிறோம் சகோதரர்களே. அவனோட மெமரியில சேவா இருக்கிறது இந்த கார்ட்டூன், இந்த வீடியோ கேம் தான். ஏனைய விடயங்கள் அவனோட மெமரியில கிடையாது. ஏன்? மூல வளர்ச்சி குறைவடையுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எனவே இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்ச்சியை அந்த யூத நசாராக்கள் செய்திருக்கிறார்கள். இன்று ஆண்களுக்கு என்று தனி கேம், தனி கார்ட்டூன், பெண்களுக்கு என்று தனி கார்ட்டூன். பெற்றார்கள் கணக்கெடுக்கிறது இல்ல, பெற்றார்கள் கவனிக்கிறது இல்ல. பிள்ளைக்கு அந்த கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு நாங்க எங்கட சோலையில் ஈடுபட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல படிப்பு சம்பந்தமாக கிடையாது, அறிவு சம்பந்தமாக கிடையாது. ஆசாச வார்த்தைகள், மோசமான செயற்பாடுகள், பெண் குழந்தைகளுக்கென்று உருவாக்கப்பட்ட கேம், சிண்ட்ரெல்லா, அதே போல பாபிடோல் என்ற போன்ற அதாவது மோசமான கார்ட்டூன்கள். இதுல எது சொல்லி கொடுக்கப்படுவது? எது சொல்லி கொடுக்கப்படுவது? எப்படி ஒரு ஆணை காதலிக்கிறது, எப்படி ஒரு ஆணை மயக்கிறது, எப்படி மோசமான தொடர்புல ஈடுபட்டது, இப்படியான மோசமான செயற்பாடுகள் என்ற புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல ஆண் குழந்தைகளுடைய கார்ட்டூன் எடுத்து பார்த்தா எப்படி யுத்தம் செய்யறது, எப்படி சண்டையிட்டது, எப்படி வயலன்ஸா உண்டாக்குறது, இவ்வாறான மோசமான செயல்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அன்பானவர்களே. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நலவு கிடையாது, இது நலவு கிடையாது. மோசமான விடயங்கள் தான் அதிகரித்திருக்கிறது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதை விடவும் ஆச்சரியம் என்னவென்றால், எங்களுடைய பெரியவர்களும், எங்கள் அதிகமானவர்கள் பெரியவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் இருக்கிறது. அதுதான் டாம் அண்ட் ஜெர்ரி என்று சொல்லக்கூடிய கார்ட்டூன். கிட்டத்தட்ட 1940ஆம் ஆண்டு, 1940ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 80-85 வருடங்களாக நடைபெறக்கூடிய, அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெர்ரி என்ற கார்ட்டூன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கார்ட்டூன் ஏன் தயாரிக்கப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய நேரம் 1990ஆம் ஆண்டு ஒரு யூதன் யுஏல வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நாம் ஏன் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி என்ற கார்ட்டூனை உருவாக்கி இருக்கிறோம்? என்ன காரணம்? இஸ்ரேலில் எங்களுக்கு இருக்கிற உரிமையை மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அந்த கார்ட்டூன் எடுத்து பார்த்தா அதுல பூனையும் அதாவது எலியும் சண்டையிடுது, பூனையும் எலியும் சண்டையிடுது. நாம் யோசிப்போம், பூனை வீட்டுல வளர்க்கக்கூடிய பிராணி, எலி வெளியிலிருந்து வரக்கூடிய அதாவது பிராணி, அதனால யாரும் வீட்டுல வளர்க்கிறதல்ல. கண்டால் அடித்து தூக்கி வெளியில போட்டுடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த எலி இந்த பூனையை அடித்து தன்னுடைய காலுக்கு கீழால் வைத்திருக்கிறது. அந்த முழு வீட்டையும் இந்த எலி தான் கண்ட்ரோல் பண்ணுகிறது. யூதர்கள் சொல்கிறார்கள், அதே போல யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்க வெளியிலிருந்து வந்தவர்கள் தான், நாம் வெளியிலிருந்து வந்தவர்கள் தான். ஆனாலும் இந்த முழு இஸ்ரேலையும், அதாவது இந்த முழு பலஸ்தீனையும், இந்த முழு கசாவையும் நாம் தான் கண்ட்ரோல் பண்றோம். எங்கட காலுக்கு கீழால தான் இருக்குது என்பதை மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டித்தான் நான் இந்த கார்ட்டூனை தயாரிச்சோம் என்பதாக 1990ஆம் ஆண்டு இந்த டாம் அண்ட் ஜெர்ரியுடைய கார்ட்டூனுடைய 50 வருஷ பூர்த்தி விழாவுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கணவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவு பயங்கரமான பாரதூரமான நோக்கங்களோடு அந்த யூத நசாராக்கள் எங்களோட குழந்தைகளை காக்குவதற்காக, எங்களோட குழந்தைகளை அழிப்பதற்காக, இந்த சமூகத்தை இல்லாமலாக்குவதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போகக்கூடிய நேரத்தை பாருங்க. மக்ரிப் டு இஷா ஒரு புலகள் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய நேரம். இன்னொரு விடயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். சகோதரர்களே, சில புலகள் கார்ட்டூன் பார்க்கறது இல்ல. பாப்பா அதாவது புள்ள அலட்டி கொண்டிருந்தா, ஏதாவது சேட்டைகள் செய்து கொண்டிருந்தா, அழுது கொண்டிருந்தா, பாப்பா தன் லேப்டாப்ப அதாவது தன் ஐபோனை எடுத்து புள்ளைக்கு வீடியோ கேம் போட்டு கொடுக்கிறது விளையாடுங்க என்று இந்த வாப்பமாறு இன்னைக்கு பெருமையாக நெஞ்ச தட்டி சொல்கிறோம். எந்த பிள்ளைக்கு நான் எந்த குறைய வச்சு இல்ல, எந்த புள்ள கேட்கறதுக்கு நான் கொடுக்கிறேன். சகோதரர்களே, நீங்க இதை கொடுப்பீங்களா? உங்களோட பிள்ளைக்கு நீங்க அழிவை கொடுக்குறீங்க, உங்களோட பிள்ளைக்கு நீங்க நாசத்தை கொடுக்குறீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு வீடியோ கேமுக்கு பின்னாலேயும் பெரும் பெரும் சதிகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 வீடியோ கேம் சொல்றேன். எங்களோட புலகம் விளையாடக்கூடிய ஒரு வீடியோ கேம் தான் சப்வே என்று சொல்லப்படக்கூடிய வீடியோ கேம். இது இஸ்லாமிய கண்ணோட்டத்துல பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இந்த வீடியோ கேம் சப்வே என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேம் ஒரு சுரங்க பாதை கேம். ஒரு சுரங்க பாதையில ஒரு புள்ள ஓடுது, போகக்கூடிய இடமெல்லாம் கோல் தங்கம் இருக்குது. அதை எல்லாத்தையும் அந்த புள்ள எடுத்துக்கொண்டு போகுது. பின்னால ஒரு போலீஸும் ஒரு நாயும் விரட்டி கொண்டு வாரான். இப்ப உலக அடிப்படையில கேட்கிறேன் சகோதரர்களே, போலீஸ் விரட்டதாக இருந்தா, போலீஸ் அதாவது அரசு பண்றதாக இருந்தா, கைது செய்வதாக இருந்தா, யாரை கைது செய்வது? நல்லவர்களை அல்ல, மோசமானவர்களையும், மோசமான பாவனைகள் உள்ளவர்களையும், மோசமான சிந்தனைகள் உள்ளவர்களையும், மோசமான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களையும் இவர்களை தான் இந்த காவல்துறையினர் அதாவது அரசு பண்ணுவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட பிள்ளைக்கு நாங்க சொல்றோம், நீ திருடன். எங்கட பிள்ளைக நாங்க திருடர்களாக மாற்றுகிறோம், மோசமானவர்களாக மாற்றுகிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அடுத்த கேம் தான் டெம்பிள் ரன் என்று சொல்லப்படக்கூடிய கேம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல எது சொல்லிக் கொடுக்கப்படுவது? எங்கட புள்ள மஸ்ஜித்ல பாங்க சொல்லப்படுவது, அதான் சொல்லப்படுவது. பள்ளிக்கு ஓடல்ல சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு ஓடல்ல, மக்தபுடைய நேரத்துக்கு மக்தபுக்கு போகல, புள்ள கோயிலுக்குள்ள ஓடுறான். ஏன்? சிலையை எடுக்க. மகன் என்ற மகள் அதாவது கோயிலுக்குள்ள ஓடுறார், சிலையை எடுக்க. நாங்க சிற்க படிச்சு கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை படிச்சு கொடுக்கிறோம். இவ்வாறான மோசமான விடயங்கள் தான் இந்த கார்ட்டூன், இந்த வீடியோ கேம் மூலமாக அதாவது சொல்லி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்தவர்களாக எங்களுடைய குழந்தைகளை அழிவில் நாசத்தில் தள்ளிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த தலைப்பில் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுப்பதில்லை. ஏராளமான விடயங்கள் இருக்குது. இதை பத்தி பார்த்து கொண்டு போற நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பாரதூரமான விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நினைத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்க குழந்தைகளுக்கு நாங்க ரப்புடைய அதாவது
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய குழந்தைகளை இவ்வாறான மோசமான செயல்பாடுகளில் இருந்து, மோசமான அதாவது செயல்களை, மோசமான விடயங்களை பார்ப்பதிலிருந்து பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உஸ்தாதுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சித்னாவும் பாவம் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். யா அல்லாஹ் உங்களுடைய சந்ததிகளை பாதுகாப்பாயாக. ஈமான் உள்ள குழந்தைகளாக எங்கள் ஒவ்வொருடைய குழந்தைகளையும் ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.